கூட்டணி சார்ந்த ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க சார். அதாவது எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான், இவர் தலைமையில் தான் கூட்டணி அமையுங்கிற ரீதியில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கான ஆப்ஷன்ஸை வந்து விஜய் க்ளோஸ் பண்ணிட்டாரு நாம வச்சுக்கலாமா இந்த தீர்மானத்தின் மூலம்? அப்படி வச்சுக்கிட முடியல. ஏன்னா இந்த எங்கள் தலைமை தான் கூட்டணிங்கிற வார்த்தை போட்ட மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. முதல்வராக விஜய் சொல்லி அந்த தீர்மானத்திலேயே 12வது தீர்மானம், கடைசி தீர்மானம், அதில் கூட்டணியை தீர்மானிக்கிற பொறுப்பு தலைவர் விஜயிடம் கொடுக்கிறது. அப்போ ஒரு கூட்டணியை இவர் இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு அரசியலில் முன்முயற்சி எடுக்கும் பொழுதே முதல் மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஓகே எங்களுடன் வருபவர்களுக்கு என்று சொன்னதற்குல்ல. ஆமாம், அதை எப்படி பார்க்க முடியும்? அப்போ எல்லோரையும் சமமாக கருதாமல் இருக்கிறார்கள். பாஜகவுக்கு பின்னால போயிருச்சு அதிமுகன்னு மதுரை மாநாட்டில் சொன்னார். ஆமாம், ஸோ அடிமை மாதிரி போவது என்பதை விமர்சிக்கிறாரு. அப்போ எந்த ஒரு தலைமைக்கு பின்னாலும், ஒரு கட்சியின் தலைமைக்கு பின்னால் இன்னொரு கட்சி போகக்கூடாது, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளையும் அப்படி விமர்சிக்கிறாரு. அப்போ தான் தலைமை தனக்கு பின்னால் அவங்க வரணும் என்றது எதிர்பார்ப்பாரா? அது பண்பாட்டு ரீதியாக பிழையாச்சே என்ற கேள்வி நமக்கு எழுது. அதனால அப்படி சொல்லியிருக்க மாட்டார் நம்புவோம். சரி, அதனால் சமமாக தான் ஒவ்வொருத்தரும் சின்ன கட்சி பெரிய கட்சின்னு பார்க்காம, உங்களுக்கு என்ன பலம் எங்களுக்கு என்ன பலன்னு பார்க்காம, யார் டெஸ்டடு நான் டெஸ்டட்னு பார்க்காம, ஏன்னா அது வந்துருதுங்க. தாவேகாவை பொறுத்தவரை அவர்கள் நான் டெஸ்டடு, அன்டெஸ்டடுங்கிறாங்க. ஆமாம், இதுவரை சோதிக்கப்படவில்லை, எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது, எல்லோரும் யூகத்தில் தான் பேச முடியும் என்ற நிலையில் இருக்கிறது தாவேகா. ஆனாலும் உயர்வாக பேசப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது என்பது வேறு செய்தி. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏற்கனவே சோதிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே வாக்கு வங்கி உள்ளவர்கள், அவர்களை எங்களுக்கு பின்னால் வாங்க, நாங்கள் தான் தலைமை, இப்படி சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை என்பது அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, வேறுபட்டு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு என்று சொல்லக்கூடிய அணுகுமுறை என்று சொன்னால் எல்லோருக்கும் சம வாய்ப்புகளை. அப்போ விஜய் கையில் கொடுப்பது என்பது என்ன ஆகும்னா, அவர் நேரடி பார்வையில் என்ன மேசையில் அமர்ந்து பேசுவது என்பதில் ஒரு சம உணர்வு இருக்கும், சமன்படுதல் இருக்கும் கட்சிகளுக்குள். அதனால நீதான் தலைமை நான் தான் தலைமை இல்லாமல் ஒரு கூட்டு அணியாக இருப்பார்கள் என்ற முயற்சி தான் எடுப்பார்கள் நம்புறேன் நான்.